வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு பெண் மனசு. இது ஒரு சிறு கதை. கதைக்கு போலாமா? மந்திரத்தை கண்மூடியபடி வாய் நிறைய சொற்சுத்தமாக சொல்லி பிரார்த்தனையை முடித்தார் கைலாசமையர். பின் ஹாலில் உள்ள ஊஞ்சலில் உட்கார்ந்தார். அப்போது டபரா டம்ளரில் மணக்க மணக்க சூடான காப்பி சகிதம் வந்து ஊஞ்சல் ஓரமாக அமர்ந்தாள் அவரது தர்மபத்தினி பார்வதி. என்ன, நம் ஒரே செல்ல பொண்ணு பாகிரதி இப்படி நடந்துக்கிறாளே. அவளை பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை பையன்கிட்ட அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்டு கடைசியில் பிடிக்கலன்னு சொல்லி அவளை ஓட்டிட்டாளே. இப்படி இதுவரை 7 பிள்ளையாண்டான்கள் ஓடியாச்சு. பொண்ணு இஷ்டம்தான் முக்கியம், அவளே தேர்வு பண்ணிக்கிட்டோன்னு நீங்களும் சம்மதித்துட்டீங்க. பொண்ணு பேரில் அப்படி என்ன ஊர் உலகத்தில் இல்லாத செல்லமோ தெரியல. இப்படி அங்கலாய்த்த பார்வதியை பார்த்து சற்று இருமலோடு பேசினார் கைலாசம். இதை பார் பார்வதி, நமக்கு இருப்பது ஒரே பொண்ணு, அவ இஷ்டம்தான் பிரதானம். நம் காலமெல்லாம் மலையேறி போச்சு. இந்த கால பெண்கள் அப்படி தான் இருப்பா. உன்னை பெண் பார்க்க வந்ததை கொஞ்சம் நினச்சி பாரு. ஜெகதோதாரணா என்ற கர்நாடக காப்பி ராகத்தில் புரந்தரதாசர் கிருதியான அந்த பாட்டை ரொம்ப அழகாக ஸ்வரம் தப்பாமல் பாடின. அதோடு இணைந்து வீணையையும் வாசித்து என்னை அசத்தின. நான் பார்த்த ஒரே பெண் நீ. உனக்குமே பெண் பார்க்க வந்த முதல் நபர் நான் தான். குனிந்த தலை நிமிராமல் என்னை கல்யாணம் செஞ்சுக்க மனசார சந்தோஷமாக சம்மதித்தாயே. எல்லாம் பழைய காலம், இப்போ அப்படியா என சொல்லியவாறு மெதுவாக ஊஞ்சலை ஆடச் செய்தார் கைலாசம். அது என்ன பழசு புதுசெல்லாம் காலங்கள். காத்தால சூரிய உதயம், சாயரட்ச அஸ்தமனம், பௌர்ணமி நிலா, பனி, மழை, வெயில், குளிர் இவையெல்லாம் இப்போ மாறியா போச்சு இல்லையே என்றாள் பார்வதி. இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது அருகில் வந்து அமர்ந்தாள் அவர்களின் செல்ல பெண் பாகிரதி. என்ன, என்னை பற்றி பேச்சு அடிப்படுறதே? எல்லாம் உன்னை பற்றின கவலை தான் எங்களுக்கு. உன்னை பெண் பார்க்க வந்த அத்தனை பேரையும் ஓடும்படியாக செஞ்சுட்ட. இதுவரை 7 பேர் ஓடி போயிட்டா. உன் இஷ்டம் போல் படிக்க வச்சு கை நிறைய சம்பளத்தில் உயர்ந்த வேலையும் வாங்கி வச்சதெல்லாம் தப்போன்னு நினைக்கும்படி ஆயிடுத்து என்றாள் பார்வதி. அம்மா, வந்ததில் ஒருவர் கூட நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் எதிர்பார்க்கிற பதில் தரலையே, அதனால் பிடிக்கலை, விரட்டிட்டேன் என்றாள் பாகிரதி. அது சரி, அக்கம்பக்கத்துக்காரெல்லாம் என் மண்டையை போட்டு உருட்டுறாளே. பொண்ணோட கணிசமான சம்பள பணம் இனிமே போயிடுமோங்கிற பேராசை வரனை எல்லாம் நாங்கள் தான் தட்டி கழிக்கிறோன்னு பேசிக்கிறா. பொண்ணுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணத்தை நடத்தி வைக்க மாட்டார்கள் அவளை பெற்றவர்கள். இப்படி அரசல் புரசலாய் என் காது படவே பேசுகிறாளே, உனக்கு எங்கே தெரிய போகிறது என்றாள் பார்வதி. அம்மா அப்பாவான உங்கள் விருப்பப்படி நல்லா படித்து உங்கள் சொல்படி உத்தியோகமும் பார்த்து கை நிறைய சம்பளமும் வாங்கி உங்களை மகிழ்ச்சியில் மூழ்க வைக்கிறேன். எதுலையாவது உங்கள் 2 பேரோட பேச்சை தட்டியிருப்பேனா? நீங்களே சொல்லுங்க. நான் நல்ல பொண்ணு, அம்மா அப்பா தான் தெய்வம் எனக்கு. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்னு அப்பாவும், ஒருத்தன் பெண்டாட்டியும் மற்றவன் கட்டிக்க முடியாது, பிரம்மா போட்ட முடிச்சுப்படி தான் நடக்கும்னு அம்மா நீயும் சொல்வீங்களே, அதுபோல் எனக்குன்னு இனிமே ஒருத்தன் பிறக்க போகிறானா? உங்கள் 2 பேரோட சொல்ல அப்படியே தட்டாமல் கேட்டு நடந்து வருகிற நான் என் எண்ணப்படி மாப்பிள்ளை அமையணும்னு முடிவு செஞ்சிட்டேன். உங்கள் காலத்திற்கு பிறகும் நாங்கள் சந்தோஷமாக வாழணுங்கிற ஒரே நோக்கம்தான். ஊர் என்ன சொன்னால் என்ன, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் என கூறி முடித்தாள் பாகிரதி. இந்த வியாக்கியானத்தை கேட்ட பார்வதி சற்று படபடப்புடன் பேசலானாள். அது சரி, போன வாரம் ஒரு நல்ல பிள்ளையாண்டன் வந்தானே, நல்ல லட்சணம், படிப்பு, உத்தியோகம் எல்லாமே சூப்பர், சொத்து சுகம் ஏராளம், ஒரே பிள்ளை, பிக்கல் பிடுங்கல் இல்லை, கௌரவமான குடும்பம், எல்லாத்துக்கும் மேலே ஜாதகமும் 10 பொருத்தமும் இருந்தது. அவனையும் விட்டு வைக்காம கேள்வி பல கேட்டு திணறடிச்ச. அந்த சம்பாஷணையை நானே மறுபடியும் சொல்கிறேன், சித்த கேள் என தொடர்ந்தாள். அப்போது நீ
உங்களை விட என் படிப்பு மற்றும் சம்பளமும் அதிகம். என் சம்பளத்தை நீங்கள் கேட்கக்கூடாது. மேலும் உங்களோட சம்பளத்தையும் அப்படியே என்கிட்ட தந்துடணும். உங்கள் சம்பளம் என் சம்பளம் எல்லாம் சேர்த்து என் இஷ்டப்படி நான் செலவு செய்வேன். எதுக்குன்னு கேள்வி மற்றும் கணக்கு வழக்கெல்லாம் கேட்கக்கூடாது என்றாய். அவனும், என் சம்பளமும் உன் கையிலேயே தருவேன், கணக்கெல்லாம் கேட்க மாட்டேன். நம் 2 பேருடைய சம்பளமும் உன் இஷ்டப்படி செலவு செய்யலாம். எனக்கு திருப்தி, முழு மனசோடு சம்மதிக்கிறேன் என்றான். இப்படி உன் எடக்கு மடக்கான நிபந்தனைக்கெல்லாம் பூம்பூமாடு மாதிரி தலையை ஆட்டி உன் காலில் அவன் விழுந்து நமஸ்காரம் செய்யாத குறையாக அத்தனைக்கும் சம்மதித்தவனையும் ஈவு இறக்கம் இல்லாமல் உங்களை எனக்கு பிடிக்கலைன்னு கூசாமல் பதில் சொல்லி விரட்டிட்ட நல்ல பொண்ணு என்றாள். தட் இஸ் பாகீரதி என ஒத்த வரியில் பதில் சொல்லி தன் அறையில் தஞ்சமானாள் பாகீரதி. கணவர் கைலாசத்தை பார்த்து, கேட்டேளா உங்கள் பொண்ணு லட்சணத்தை என்றாள் பார்வதி. சரி சரி பாரு, கிருஷ்ண பரமாத்மா 8வது பிள்ளையா அவதரித்தார். அதுபோல் நம் பொண்ணை இன்னைக்கு சாயங்காலம் பெண் பார்க்க 8வதா ஒரு நபர் வரார், தெரியுமோ இல்லையோ? போய் வழக்கம் போல் பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் வக்கனையாக செஞ்சுடு. நாம் செய்கிறத செஞ்சுடுவோம். எல்லாவற்றையும் ஸ்ரத்தையாக செய்து முடித்தவுடன் பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளையின் வருகையால் அமர்க்களமாகி களை கட்டியது கைலாசம் வீடு. வந்த பையனிடம் 2 கரம் குவித்து நமஸ்காரம் சொல்லி சோபாவிலே அமரப்போனாள் பாகீரதி. அதை பார்த்து தடுத்தபடியே, நோ நோ, இப்படிப்பட்ட வணக்கமெல்லாம் கூடாது. பெண்ணால் லட்சணமாக மண்டியிட்டு முழங்கால்கள் நெத்தியெல்லாம் தரையில் படுற மாதிரி அடக்கமுடன் நமஸ்காரம் செய்யணும். அதுதான் அழகு, முறையும் கூட. பெண் பார்க்க வந்த நான் தான் பகிரங்கமாக கேள்விகள் கேட்பேன். மற்றவா கேள்வி கேட்கக்கூடாது. என் கேள்விக்கெல்லாம் பொண்ணுதான் பதில் சொல்லணும். ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால்தான் எங்கள் சம்மதத்தை சொல்வோம் என்றான் பிள்ளையாண்டான். அப்படியா? வழக்கமாக என் பொண்ணு தான் கேள்வி கேட்பா. இப்போ நீங்கள் கேட்க போறீங்களா? சரி சரி கேளுங்கோ என்றாள் பார்வதி. என்னை விட உயர்கல்வி உனக்கு, அதை போல உயர்ந்த உத்தியோகம். நீ வாங்குற சம்பள பணம் பூராவும் என்னிடம் அப்படியே வில்லாமல் விரியாமல் தந்துடணும் என்றான். இந்த முதல் கேள்விக்கு ஓஹோ அப்படியா, தந்துட்டா போச்சு, புருவம் உயர்த்தி பதில் சொன்னாள் பாகீரதி. வேலைக்கு போக வேண்டாம், வீட்டோடு கிடன்னு நான் சொன்னால் மறு பேச்சு இல்லாமல் கேட்கணும், ஒப்புக்கணும், வேலையை விட்டுடணும். ஆஹா, சரி சரி என்றாள் பாகீரதி. நம் கல்யாணம் பிரம்மாண்டமான கல்யாண மகாலில் நடக்கக்கூடாது. வீட்டு வாசல் தெருவிலேயே இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் பந்தல் போட்டு தோரணம் கட்டி அதில்தான் மாப்பிள்ளை அழைப்பு, காசி யாத்திரை, ஊஞ்சல், மாங்கல்ய தாரணம் மற்றும் நலங்கு நிகழ்ச்சி எல்லாமே நடத்தணும், அந்த காலம் போல என்றான். வெரி குட், சூப்பர், எனக்கும் அதுதான் பிடிக்கும் என்றாள். கல்யாண மங்களவாத்திய நாதஸ்வர இசை காரக்குறிச்சி, அருணாச்சலம் மற்றும் வலையப்பட்டி தவில் போன்ற பிரபலங்கள் வாசிக்கக்கூடாது. மிக சாதாரணமானவர்கள், அதாவது நம் ஊர் கிருஷ்ணன் கோவிலில் நீண்ட காலமாக நாதஸ்வரம் வாசித்து வருகிற அங்கப்ப பிள்ளை, அவர் குழுவில் தோளில் தவிலை கட்டிண்டு முதுகு வளைஞ்சு தவில் வாசிப்பாரே வயதான தபசு பிள்ளை போன்றோரை மங்கள வாத்திய கோஷ்டியாய் ஏற்பாடு செய்யணும். இதில் மாற்றம் கூடாது என்றான் மாப்பிள்ளை. அப்படியே செஞ்சுட்டா போச்சு என்றாள் பாகீரதி. கல்யாண விருந்து சாப்பாடெல்லாம் மிகப்பெரிய கேட்ரிங் கான்ட்ராக்ட் எல்லாம் கூடாது. 1 மாதம் முன்கூட்டியே நம் வீட்டுக்கு வந்து கல்யாணத்திற்கான அரிசி அப்பளம், உளுந்து அப்பளம், வடாம், வத்தல் மற்றும் ஊறுகாய் எல்லாம் தயாரிக்க முன்வர அக்ரஹாரத்து மாமிமார்கள்தான் கல்யாண சமையல், கட்டுசாத கூடை வரை எல்லாமே அவளை பயன்படுத்தி தான் செய்யணும் என்றான். இதுவும் வரவேற்க தகுந்ததே என்றாள். இப்போ சொல்ல போகிற சங்கதி முக்கியமானது. அதாவது நாம் இருவர் நமக்கு இருவராக 1 ஆண் 1 பெண் தான் பெற்றுக்கணுங்கிறது அரசு ஆணை. ஆனால் இது நீ கண்டுக்கவே கூடாது. நிறைய குழந்தை குட்டிகள் பெற்றுக்கணும். இதுக்கு நீ பரிபூர்ணமாக சம்மதிக்கணும்.
போதும் என்று கர்ப்பத்தடை செய்து கொள்ளக்கூடாது என்றான். சம்மதம். பிள்ளை பெத்துக்கிற எந்திரமாக மாறிடுறேன் என்றாள். பின் தூங்கி முன் எழுவாள் பத்தினி என்பது போல பணிவிடை செய்யணும். காலை காப்பி டீ இதெல்லாம் கூடாது. நீராகாரம்தான். வேலைக்காரி கிடையாது. வீட்டு வேலை பூராவும் நீதான் பார்க்கணும். அதாவது அதிகாலை எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டை பெருக்கி மொழுகி துணி துவைத்து சமையல் செய்து சகல வேலைகளும் நீதான் செய்யணும். மாடு குளிப்பாட்டி பால் கறக்கிற வரை என்றான். சபாஷ், நல்ல தேக ஆரோக்கியம்தான், செய்கிறேன் என்றாள். எனக்கு அப்பா அம்மா இல்லை. உன்னோட பெற்றோர்தான் எனக்கும் அப்பா அம்மா. நம் கூட தான் அவளும் இருக்கணும். தனி கொடுத்தனம் கூடாது என்றான். சரியான ஈர நெஞ்ச புரட்சி எண்ணம். மகிழ்ச்சி. குதூகல மனசோடு ஏற்றுக்கிறேன் என்றாள். இரத்தம் தேவைப்படும் நோயாளிகளுக்கு என்னைப் போல நீயும் உன் இரத்தம் பொருந்துகிறவர்களுக்கு தானம் செய்யணும் என்றான். இதுவும் எனக்கு பிடிச்சதுதான், நிச்சயம் செய்வேன் என்றாள். பெண் பார்க்க வந்தவன் இப்படி அடுக்கடுக்கான கட்டளைகளை சொன்னபோது படபடத்தாள் தாய் பார்வதி. போதும் போதும் உங்கள் ராஜாங்க ஆணைகள். என் பொண்ணுக்கு நீங்கள் சரிப்பட மாட்டீங்க, வேறு இடம் பாருங்க, புறப்படலாம் நீங்கள் என்றாள் பார்வதி. அம்மா, அவசரப்படாத. இவர் சொன்னபடி நடக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம். இது மாதிரி ஒரு ஆண்மகன்தான் எனக்கு கணவராக வரணும். பரிபூர்ண சம்மதத்துடன் உன் வருங்கால மாப்பிள்ளை காலில் விழுந்து நமஸ்காரம் செய்கிறேன். இவர் என் கணவராக வருவது நான் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம், பகவான் அனுகிரகம் என்றாள் பாகீரதி. இவளை திருமணம் செய்து மனைவியாக அடையும் நானே பாக்கியவான். ஜாடிக்கேற்ற மூடி ஆகர்ஷண தம்பதியர் நாங்கள் என வருங்கால மாப்பிள்ளை மகிழ்ச்சியோடு பேசியது யாவரையும் வியக்க வைத்தது. இரண்டு உள்ளங்கள் ஒன்றானது கண்ட பூரிப்புடன் விடுவிடுவென பூஜை அறை அம்பாள் படம் முன் நின்று வணங்கி, என்ன செய்தாலும் எந்தன் துணை நீயே, என் அன்னையே என்று பாடியபடி நமஸ்காரம் செய்தாள் பார்வதி. மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி என்று கண்களை மூடி கைகள் கூப்பி மெல்லிய குரலில் பிரார்த்தனை செய்தார் கைலாசம். பாகீரதி கல்யாண வைபோகம் இனிதே நடந்தது. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. இந்த கதையை எழுதியவர் பெயர் அதில் போடலை. படித்ததில் பிடித்ததுங்கிறதுல தான் நான் இந்த கதையை படித்தேன். அதுக்கப்புறம் ஏன் கதை அடிக்கடி போடலைன்னு திரும்ப சொல்கிறேன். எனக்கு கண்ணில் ஒரு ப்ராப்ளம், அதனால் என்னால் ரெகுலராக படிக்க முடியல. கண்ணில் இன்னும் இந்த இன்ஃபெக்ஷன் எனக்கு போகாததுனால ஏதோ அப்பப்போ ஏதோ கொஞ்சம் வாரத்தில் ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு தடவை முடிஞ்சால் நான் படித்து அப்லோட் பண்ணி போடுறேன். அது கொஞ்சம் நன்னா சரியானால் தான் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி.